போறோம் போறோம் போறோம். வர வர உன் சமையல் வேற மாதிரி இருக்கு. மனசுக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்மா. பனு, இந்த மாதிரி வீட்டு சமையல் சாப்பிட்டுட்டு வெளியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட பிடிக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கு. இந்த நித்யா நேத்துல இருந்து எனக்கு தூக்கம் வராம பண்ணிட்டாளே. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? அதுகிட்ட சொல்லிருப்பாளோ? எங்க போனா? அம்மா. ஐயோ, அத்த ரூமுக்கு தான் போறா. எல்லா உண்மையும் சொல்லிடுவாளோ? என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். கடவுளே. அம்மா, காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னும் 2 நாள் தாமா இருக்கு. அதை ஏண்டி என்கிட்ட கேக்குற? உங்க அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ, இவங்க பேசுறது வேற சரியா கேட்க மாட்டேங்குதே. மாதவ அண்ணன் கிட்ட கேட்டேன். ஆனா ரத்னா ஏதாவது சொன்னாளா? சொல்லு, உன்கிட்ட தான் கேக்குறேன். ரத்னா ஏதாவது சொன்னாளா? அண்ணனும் அண்ணியும் பேசுனத அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். ரத்னா ஏதாவது சொன்னாளா? ஐயோ, போச்சு. ரத்னானி ஏன் பேரு சொல்றாங்க. கண்டிப்பா நித்யா சொல்லிருப்பா. மாதவ அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால அவர் வேலையில ஜாயின் பண்ணல. ரத்னா அண்ணிக்கிட்ட ஃபீஸ் கட்ட பணம் கேட்கலாமா? அத கேட்கதான் நான் வந்தேன். ஏய், அறிவில்ல உனக்கு? அவகிட்ட போய் கேக்குறேன்னு சொல்ற? வேணாம், அவகிட்ட எல்லாம் கேட்காத. ஐயோ, போச்சு, மாட்டினேன். ரத்னா ரத்னான்னு என் பேரு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே. சீனு கிட்ட பணத்தை வாங்கி ஃபீஸ கட்டுப்போ. சரிம்மா. பனோ, தேங்க்யூ சோ மச். நீ என்ன புதுசா சமைச்சிருப்பியோன்னு நான் தினம் ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். எனக்கே இந்த டேஸ்ட் எல்லாம் புதுசா இருக்கு. பனு, நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். இல்லங்க, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி. ஆனா இப்ப சாப்பிட்டது ரொம்ப டேஸ்டியா இருந்தது. டாட், இந்தாங்க. இந்தா, வாங்கிக்கோ. உனக்கு தான், வாங்கி பாரு. நீ வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கறல்ல, அதான் உனக்காக இந்த தங்க வளையல். உனக்காக ஸ்பெஷல்லா ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏகே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த வளையல கிஃப்டா கொடுக்கணும்னா இத ரஞ்சனிக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே உங்களுக்கு சமைச்சு போட்டது ரஞ்சனி தான். நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது எல்லாமே ரஞ்சனி தான் சமைச்சா. நியாயமாவே இத்தனை நாளா நீங்க பாராட்டினீங்கல்ல, அந்த பாராட்டெல்லாம் ரஞ்சனிக்கு தான் போகணும்.
பானு என்ன உளர்ற? நான் உளரல ஏகே, உண்மையை தான் சொல்றேன். உங்க கோவம் குறைஞ்சு நீங்க பழைய மாதிரி அவகிட்ட பேசணும் தான் அவ இதெல்லாம் பண்ணா. உங்க பாசத்துக்காக அவ ரொம்ப ஏங்குறா. பாவம் ரஞ்சனி, அவளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஏகே. அவ நாம பெத்த பொண்ணுங்க. அவ தப்பு பண்ணா அவளை திட்டுங்க, கண்டிங்க. ஆனா அவகிட்ட பேசாம மட்டும் இருந்துராதீங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசாம இருந்தா நீங்க வருத்தப்படுவீங்களா இல்லையா? ஆனா நீங்க பேசாம இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ரஞ்சனி அதை நினைச்சு நினைச்சு எப்படி வருத்தப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம்பா, இது வரைக்கும் நீ கொடுத்த தண்டனை எல்லாம் போதும். இதோட முடிச்சுக்கோ. உனக்காக தானே அவ இதெல்லாம் பண்ணா. இவ பண்ணது தப்புன்னு நீ நினைச்சா மன்னிச்சிடுப்பா. அவளை மன்னிச்சிடு. அவளை மன்னிச்சிட்டு தயவு செஞ்சு அவகிட்ட பேசுப்பா. டேய், அவ நீ பெத்த பொண்ணுடா, யாரும் இல்ல. மா, நடந்ததெல்லாம் மறந்து நான் எப்படிமா சகஜமா இருக்க முடியும்? என் மக எப்ப என்கிட்ட பேசுவான்னு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ச்சே, இன்னைக்கு நானே அவளை பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த பொறுக்கி பசங்களோட சேரக்கூடாதுன்னு சொன்னேன். அவ கேட்டாளா?